அட என்னப்பா இது? போன மேட்ச் தான் தோத்துட்டு வந்து நின்னீங்கன்னு பார்த்தா, இந்த மேட்சும் அதே மாரி தோத்துட்டு வந்து நிக்கிறீங்க. இப்படி வந்து ஸ்ரீலங்காவ பார்த்து கேட்கிற மாரி தான் இன்னைக்கு நடந்த நியூசிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா T20 மேட்ச் வந்துருந்துச்சுங்க. இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. நுவான் துஷாரா ரொம்ப வேகமா ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட்ட வந்து எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் ராபின்சனும், சாப்மனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேருமே 40 ரன் எடுத்து அசத்திட்டு இருந்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஹசரங்கா வந்தாருங்க. நான் இருக்கும்போது இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ண விட்டுருவேனா, நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன் பாருங்கன்னு ரொம்ப அழகா மனுஷன் வந்து ராபின்சனோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் இவரோட பால்லே சாம்பியன் வந்து ஸ்டெம்பிட் ஆனாரு. அதுக்கப்புறம் பிலிப்ஸும் டேரி மிச்சலும் சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. அவங்க 2 பேரும் அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க. சரி, இப்படியே ஸ்ரீலங்கா அடுத்தடுத்து விக்கெட்டை எடுத்து ஓரளவுக்கு ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கும் போது அப்பதாங்க ஸ்ரீலங்கா கேமனா மிச்சல் கே வந்தாரு. வந்த மனுஷன் நான் கொஞ்ச நேரம் நின்னு விளையாண்டாலும் நான் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன்னு மனுஷன் 6-4 சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி 19 பால்ல 41 ரன் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாருங்க. இதனாலதான் நியூசிலாந்து 20 ஓவர் முடிவுல 186 ரன் வந்து எடுத்து அசத்திட்டாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா 186 ரன் சேஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் அவங்கனால வின் பண்ண முடியும். பத்தும் நிசங்காவும், குசால் மெண்டிஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா அதுதாங்க இல்ல. சாண்ட்னர் வந்த உடனே ரொம்ப வேகமா குசால் மெண்டிஸோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. சரி, குசால் மெண்டிஸ் போனா என்னப்பா, பத்தும் நிசங்கா நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பார்ன்னு எதிர்பார்த்தோம். அதே மாரி பத்தும் நிசங்காவும், குசால் பெரராவும் நல்ல ஒரு இன்னிங்ஸ தாங்க வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. அப்பதாங்க ஸ்ரீலங்கா கேமனா ஜேக்கப் டஃபி வந்து நான் வந்து 2 விக்கெட்டையுமே நான் தான் எடுப்பேன் அப்படின்னு பத்தும் நிசங்காவையும் தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் குஷால் பெரராவையும் தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மொத்த பேட்ஸ்மேன்ஸான அசலங்கா, ஹசரங்கா, பெர்னாண்டோன்னு சொல்லி யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்ல. எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வரேன் நடைய அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால ஸ்ரீலங்கானால 20 ஓவர் முடிவு வரைக்கும் கூட தாக்கு பிடிக்க முடியலங்க. 5 பால் மிச்சம் இருக்கும்போது 141 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்ச நியூசிலாந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா 45 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு நியூசிலாந்து இந்த மேட்ச வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு காரணம் அவங்களோட அதிரடியான பேட்டிங் தான். விக்கெட் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா கூட, நாங்க எப்படியாவது 180 ரன்னுக்கு மேல எடுப்போம் அப்படின்னு ஒரு சூப்பரான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்தாங்க. அதுக்கப்புறம் பவுலிங்லயும் நல்லா வந்து ரன்ன கண்ட்ரோல் பண்ணி ஸ்ரீலங்காவ அடிக்கவே விடலங்க. எல்லா பேட்ஸ்மேன்ஸையுமே வர நடையக்கட்டன்னு சொல்லிட்டு கிளம்ப வச்சுட்டாங்க. இதனால தான் நியூசிலாந்துனால இந்த மேட்ச இவ்ளோ கம்ஃபர்டபுளா வின் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா உண்மையிலே 2 தொடர் தோல்விகள ஸ்ரீலங்கா வந்து சந்திச்சிருக்காங்க. இதுலயும் போன T20 மேட்ச்லயாவது ஜெயிக்கிற அளவுக்கு வந்து கடைசி நேரத்துல தான் வந்து தோத்து போயிட்டாங்க. ஆனா இந்த மேட்ச்ல ஒரு டஃப் கூட குடுக்காம 5 பால் மிச்சம் இருக்கும்போதே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. சோ கடைசி மேட்ச்லயாவது ஸ்ரீலங்கா நியூசிலாந்த வீழ்த்தி ஆறுதல் வெற்றி அடைவாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.